ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த Facebookல அப்லோட் பண்ற வீடியோக்களுக்கு தம்ப்நெயில் எப்படி செட் பண்ண போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ற வீடியோக்களுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த Facebookல அப்லோட் பண்ற வீடியோக்களுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த Facebookல அப்லோட் பண்ற வீடியோக்களுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தம்ப்நெயில பார்த்தா எல்லாருமே இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ யூடியூப்லயா இருக்கட்டும், Facebookலயா இருக்கட்டும், இந்த தம்ப்நெயில பார்த்து இந்த தம்ப்நெயில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் முதல்ல பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. தம்ப்நெயில் ஒரு வீடியோக்கு உயிர் நாடின்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்க கட்டாயம் தம்ப்நெயில செட் பண்ணிக்கொள்ளுங்க. தம்ப்நெயில் மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கணும். தம்ப்நெயில் உள்ள விஷயங்களை வீடியோக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். சரி, வாங்க நாங்கள் இப்போ Facebookல அப்லோட் பண்ற வீடியோக்களுக்கு தம்ப்நெயில் எப்படி செட் பண்ண போறோம்னு பார்ப்போம். Facebookல அப்லோட் பண்ற வீடியோக்களுக்கு நீங்க கூகுள் குரோம்ல போயிட்டு ப்ரௌசர்ல உங்களோட Facebookை லொகின் பண்ணி தான் தம்ப்நெயில செட் பண்ணிக்கொள்ள முடியும். Facebook அப்ளிகேஷன்ல போயிட்டு தம்ப்நெயில் செட் பண்ணிக்கொள்ள முடியாது. நான் கூகுள் குரோமை ஓபன் பண்ணிக்கொள்றேன். ஓபன் பண்ணிக்கொண்டு என் Facebook ஐடியை நான் லொகின் பண்ணிக்கொள்றேன். லொகின் பண்ணிக்கொண்டு நான் எந்த வீடியோக்கு தம்ப்நெயில் செட் பண்ண வேணுமோ அந்த வீடியோ நான் எடுத்துக்கொள்றேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னு சொன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்கள் எல்லாம் வரும். இப்போ அதில் நம்ம எந்த வீடியோக்கு தம்ப்நெயில் செட் பண்ணணுமோ அந்த வீடியோ எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும் சொன்னா, வீடியோல ரைட் சைட்ல மேல 3 டாட் ஐகான் இருக்கு. இந்த 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணி எடிட் போஸ்ட் இருக்கு. இந்த எடிட் போஸ்ட்டை கிளிக் பண்ண பாருங்க. போஸ்ட் எடிட் ஆகிறதுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோ ஆப்ஷன் சொல்லியிருக்கு. இந்த வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ண பாருங்க. சேஞ்ச் தம்ப்நெயில் சொல்லியிருக்கு. இந்த சேஞ்ச் தம்ப்நெயில் கிளிக் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அப்லோட் இமேஜ்னு சொல்லியிருக்கு. இந்த அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணுவோம். நீங்க எந்த தம்ப்நெயிலை நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, நீங்க இப்போ தேவையான தம்ப்நெயிலை கேலரியில் போயிட்டு செட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த கேலரியில் உள்ள தம்ப்நெயிலை நீங்க எடுத்து அப்படியே நீங்க ஓகே பண்ணீங்கன்னு சொன்னா இது Facebookல எந்த வீடியோக்கு அப்லோட் பண்ணணுமோ அங்கே வந்துடும். அங்கே வரவும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க எட் டைட்டில்னு சொல்லியிருக்கு. இந்த டைட்டில் கொடுத்துக்கொள்ளுங்க. டைட்டில் கொடுத்துக்கொண்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே சேவ் பண்றதுக்கு இருக்கு. இந்த சேவை கிளிக் பண்ண ஒரு ஃபியூ செகண்ட் டைம் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு பிறகு உங்களோட நீங்க எந்த தம்ப்நெயில் செட் பண்ணீங்களோ அந்த தம்ப்நெயில் அழகா உங்களோட வீடியோக்கு செட் ஆகிரும். இப்போ பாருங்க நான் செட் பண்ண தம்ப்நெயில் அப்படியே செட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த Facebookல அப்லோட் பண்ற வீடியோக்களுக்கு தம்ப்நெயில் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.